ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசி, 1 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறினா போதுங்க. அடுத்ததாக அதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ அது ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் பொங்கலுக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ரேஷனில் போடுற பருப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். அது சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா அதை மத்து போட்டு மசிச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சாம்பாரில் கொட்டிடலாங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சாம்பாரில் அதை எடுத்து கொட்டிடலாம். நம்மளோட பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம பொங்கல் செய்ய போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் பச்சை பயிரும் சேர்த்து எனக்கு ரெண்டுமே சேர்ந்து இதில் 1 டம்ளர் வந்தது. அதனால் நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து இதில் 1 டம்ளர் வந்திருக்கு. அதனால் நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பெருங்காய பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். 4 விசில் விட்டிங்கனாலே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. ஃபுல்லாக நல்லா பருப்பும் அரிசியும் ஒரே லெவலில் குழஞ்சி வந்திருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானல் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டோன்னு பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து டைரெக்டாக பொங்கலில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பெரிய ஸ்பூனு நெய்யை இது கூட சேர்க்குறேன். 2 ஸ்பூன் நெய் இது கூட கடைசியாக சேர்க்கும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நான் எப்போவுமே தாளிக்கும்போது நெய்யை ஊற்ற மாட்டேன். கடைசியாக 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ சுட சுட நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சுட சுட சேவ் பண்ணி நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க. நம்மளோட சேனலில் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சண்டே காலையில் டிஃபன் இது தாங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.